நண்பர்களே, நீங்க புதுசா போக்கோ அண்ட் எம்ஐ மொபைல் வந்து வாங்கியிருக்கீங்க அப்டின்னா, இனிஷியலா செட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செட்டிங்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல்ல வர ஆட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். எம்ஐ மொபைல் அண்ட் போக்கோ மொபைல்லாம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆட்ஸ் வரும்னு. ஓகே நண்பர்களே, ஸோ நீங்க மெயில் ஐடிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேஜுக்கு தான் வந்து வருவீங்க. பேசிக் செட்டிங்ஸ்ன்னு. இதில வந்து லொகேஷன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பேஜ்ல இருக்கிற முக்காவாசி செட்டிங்ஸ் வந்து நீங்க ஆஃப் பண்ற மாரி தான் இருக்கும். பர்சனலைஸ் ஆட்ஸ கண்டிப்பா வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து டிஃபால்ட்டா விட்டுருங்க. அது ஒண்ணும் பண்ண தேவையில்ல. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் புரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஆஃப் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீழ இருக்கிற செட்டிங்ஸும் வந்து கண்டிப்பா ஆஃப் பண்ணுங்க. அப்டேட் ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட 4G டேட்டா வந்தா மொத்தமே வந்து உறிஞ்சிரும். கண்டிப்பா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து குடுங்க. இப்போ வந்து ஃபாண்ட் வந்து கேட்கும். அது உங்களோட விருப்பம் தான். ஏதாவது குடுத்துங்க. செட்டப் யுவர் லாக் ஸ்க்ரீன் கேட்கும். இது வந்து கண்டிப்பா வந்து ஸ்கிப் குடுங்க. இது பேர் வந்து கிளான்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, லாக் ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதனால உங்களோட பேட்டரி வந்து ட்ரை ஆகும். மிச்சம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஸ்க்ரீன்ல பண்ற மாரியே பண்ணீங்க. இல்ல உங்களோட விருப்பம் தான். நீங்க மாத்தி கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து கஸ்டமைசேஷன் தான். அது உங்களோட விருப்பம் தான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, Xiaomi ஐபர் OS ப்ரிப்பேரிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணி பண்ணீங்க. நான் சில செக்மெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டிலே ஆகுது செட்டப் அப்போ. அது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நான் வந்து கன்டின்யூ வந்து குடுத்துருக்கேன். ஸோ மெயில் எல்லாம் நீங்க போட்டு வாங்க. ஸோ இந்த ஒரு பேஜ்ல வர செட்டிங்ஸ்ல மட்டும் நீங்க ப்ராப்பரா வந்து பண்ணீங்க. இப்போ வந்து நான் டைரக்ட்டா வந்து ஹோம் ஸ்க்ரீன்ல வந்து என்டர் ஆயிடுறேன். ஸோ இப்போ வந்து நீங்க ஹோம் ஸ்க்ரீன்ல என்டர் ஆனா இப்படி தான் வந்து இருக்கும். இதுல கெட் ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் வந்து இருக்கும். அது வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஆப் இன்ஃபோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இதுல நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் உள்ள போனீங்கன்னா, டிஃபால்ட்டா எஸ்ல வந்து இருக்கும். அதாவது ஆன்ல இருக்கும். அத வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த கெட் ஆப்ஸ் உள்ளயே போனீங்கன்னா, இந்த மாரி பல்க்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். அது வந்து ஸ்கிப் வந்து குடுத்துருங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொஃபைல் உள்ள போனீங்கன்னா, செட்டிங்ஸ் உள்ள போனீங்க. செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கீழ தள்னீங்கன்னா, ஆட்டோ அப்டேட் சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டா ஓவர் வைஃபை அண்ட் மொபைல் டேட்டா இருக்கும். அது வந்து நெவர் வந்து குடுங்க. இல்லைன்னா நீங்க வந்து 4G டேட்டா யூஸ் பண்றீங்கன்னா, மொத்த டேட்டா வந்து உறிஞ்சிரும். அதுக்காக தான் அந்த ஒரு செட்டிங் சொன்னேன். ஓகே நண்பர்களே. ஸோ இப்போ வந்து நானு ஸ்க்ரீன்ல என்ன பண்றேனோ, அதே மாரி நீங்க உங்களோட ஃபிங்கர் வச்சு பண்ணீங்கன்னா, செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு ஆப்ஷன் வரும். அது உள்ள போயிட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மோர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன் உள்ள போங்க. ஹோம் ஸ்க்ரீன் உள்ள போயிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் சஜஷன் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து காட்டும். அது வந்து ஆஃப் பண்ணிடுங்க. மேனேஜ் ஆப் கேட்டகரிஸ்ல போயிட்டு உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ண புடிக்கும்னா அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா ஆஃப் பண்ணீங்க. ஸோ ஆஃப் பண்றது மூலியமா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஒரு கிளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி செட்டிங்னா, ஆப் வாலெட்டோட நோட்டிஃபிகேஷனும் வந்து ஆஃப் பண்ணுங்க. இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுற மாரி, ஆப் வாலெட் எங்க இருக்குதுன்னு பாருங்க. அத லாங் பிரஸ் பண்ணிட்டு இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போயிட்டு, ஷோ நோட்டிஃபிகேஷன் ஆன்ல இருக்கும் டிஃபால்ட்டா. நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் வந்து ஆஃப் பண்ணிங்க. ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே. ஸோ சில ப்ளோட்வேர் ஆப்ஸ்லாம் வந்து இருக்கும் கண்டிப்பா. அதையும் வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சிம்பிளாவே உங்களால நாமளா வந்து டெலீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸ்லாம்